கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். சரி, இந்த கோடையை எப்படி சமாளிக்கிறது? கோடை ஒரு கொடுமையானதா? அப்படி இல்லைங்க. இந்த வெப்பம் பூமியில் இருந்தால்தான் வேளாண்மையில் இருக்கக்கூடிய அந்த நிலங்கள், நன்சை நிலங்கள், புன்சை நிலங்கள் அடுத்த ஆண்டு மிகச்சிறப்பாக விளையும். அது உண்மையும் கூட. நல்லா காஞ்சு பிறகு மழை பேஞ்சு அதை தழைக்கணும். இந்த கோடையை எப்படி சமாளிக்கலாம்? இயற்கை 1000 வழிகள் நம்ம கொடுத்துருக்கு. எப்படின்னு யோசிச்சு பாருங்கள். வெள்ளரி பிஞ்சின்னு ஒன்று இருக்குது. வெள்ளரிக்காயின்னு சொல்லக்கூடாது, வெள்ளரி பிஞ்சு தான். இந்த வெள்ளரி பிஞ்சு மாதிரியான நீரோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல உணவு, மல்டி விட்டமின் உணவு வேறு எங்கே கிடைக்கும்? நம்ம நாட்டில் கிடைக்கும். பனைமரம் மிக கடுமையான ஒன்று. கஜா புயலில் விழுகாத ஒரே மரம் பனைமரம் தான். தெரியுமா உங்களுக்கு? அந்த பகுதி முழுவதும் தென்னை மரமெல்லாம் வேரோடு பிடிங்கிருச்சு, ஆலமரம் அடியோடு போயிடுச்சு. ஆனால் பனைமரம் விழுகலை. இந்த பனைமரத்தினுடைய நுங்கு இருக்கு இல்லையா, இது கிடைக்கிற காலம் இந்த கோடை காலம் தாங்க. பதநீர், நுங்கு, இளநீர், மோர் இவையெல்லாம் நமக்காக, வெள்ளரிக்காய் இதெல்லாம் கோடை காலத்துக்காக கிடைச்ச ஒன்று. இந்த உணவுகளை நம்ம சாப்பிட பழகியிருந்தோம்னா, இதுக்கு மேலே என்ன அப்படின்னா, கிராமங்களில் எல்லாம் எனக்கு தெரியும் வெண்ணிப்பழசுன்னு ஒன்று போடுவாங்க. இரவு நேரத்தில் இந்த சாதம் அடித்து அதை தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் காலையில் பச்சை வெங்காயமோ வறுத்த மிளகாயோ வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு போகக்கூடிய உணவு. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, இதை சாப்பிட்டு தூங்கிட்டோம்னா என்ன பண்ணுறது? கடும் வேலை பார்க்குறவங்களுக்கு, அதுவும் வெயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு நீராகாரத்தோடு கூடிய உணவு மாதிரி இனிமையான உணவு வேறு எதுவுமே கிடையாது. அது நம்மளை சுகர் வந்துடும், அப்படி வந்துடும், இப்படி வந்துடும் போட்டு பயமுறுத்தி என்ன பண்ணிவிட்டாங்க, சோறு திங்க விட மாட்டேங்கிறான், அது திங்க விட மாட்டேங்கிறான், அது திங்க விட மாட்டேங்கிறான். நான் சினிமா துறையில் பார்த்துருக்கேன். பல இயக்குநர்கள் ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸும் ஒரு ஸ்பூனும் வச்சுருப்பாங்க. அப்படி என்னடா சாப்பிட்றாங்கன்னு பார்த்தா, அது பார்த்திங்கன்னா பழைய சாதமும் வெங்காயமும் அதில் சீரகமும் போட்டிருக்கும். மூணுமே குளிர்ச்சியான பொருள். எவ்வளவு வெப்பத்தையும் தாங்கக்கூடிய தன்மை அந்த உணவுக்கு உண்டு. நீராகாரம், நீர்மோர், இளநீர், பதநீர், நுங்கு, வெள்ளரிக்காய், தர்பூசணி, இந்த நீர்ப்பழம் சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாம். இது நம்ம இதை விட்டுட்டு இந்த பாட்டில் இதுகளை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது உடம்புக்கு கெடுதி. என்கிட்ட படித்த ஒரு மாணவன் ரொம்ப அழகாக ஒரு கவிதை சொல்லு அப்படின்னு சொன்னேன் வகுப்பில், சும்மா பாடம் நடத்தி பிடிச்ச பிறகு. அவன் சொன்னான், இளநீர் வாங்கி பருகுங்கள், அயல்நாட்டு பானங்களை குடிக்காதீர்கள் தான். ஏகு அப்படின்னேன். அயல்நாட்டு பானத்தை குடிக்கிற போது உன் தலை குனிகிறது, இளநீரை அப்படியே தூக்கி குடிக்கிற போது உன் தலை நிமிர்கிறது. நீ தலை நிமிர வேண்டுமா குனிய வேண்டுமா யோசிச்சு பாருண்ணா. நான் கைதட்டிட்டேன். இந்த இளநியை பல பேர் ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறாங்க. ஆனால் அப்படி குடிக்கக்கூடாதுங்க. எப்படி அது சீவிட்டு இப்படி தூக்கி குடிக்கிறோம் பாருங்க. அது என் ட்ரெஸ்ஸில் பட்டுருச்சுன்னா படாமல் குடிக்கிறதுக்கு தான் பேர். நம்ம என்ன அப்படின்னா, அது எப்படி குடிக்கணும்னு தெரியணும். நுங்கு சாப்பிட்றதா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி நோண்டி திங்கிறதா எப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. இப்படி உள்ள விரலை உள்ளே விட்டு எடுத்து சாப்பிடணும். நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது என்னுடைய தாயாருடைய ஊர் சாத்தூர். அங்கே போகிறப்ப என்ன செய்வோன்னா, இந்த காலையில் அந்த பனை ஓலையில் நுங்கை இது பண்ணி அதில் பதனி ஊற்றி கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், இவங்க எதையுமே தனியாக இது பண்ணதில்லை. இளநீ சாப்பிட்றப்ப கூட அதுக்கு தனியாக ஸ்பூன் கிடையாதுங்க. இளநீ ஒரு பக்கம் செதுக்கி அந்த மட்டையை எடுத்து இப்படி கொடுப்பாங்க. அது ஸ்பூன் மாதிரி அதை வலித்து சாப்பிட்லாம். கோடைக்குரிய நோய்கள் உண்டு. கோழியா கொக்கு நோய் விரும்பாங்க, பசுமாடா கடுமையான நோய் விரும்பாங்க, நமக்கா கடுமையான அம்மை நோய் விரும்பாங்க, வேர்க்கூறு, அம்மை நோய் இவையெல்லாம் கடுங்கோடையில் வருபவை. இந்த நோய்களிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டுமென்றால் இந்த மாதிரியான நீர் நிறைந்த பொருள்களை உண்ண பழகிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இயற்கை வெப்பத்தை மட்டும் கொடுக்கவில்லை, அந்த வெப்பத்தை தணிப்பதற்கான அரிய இயற்கை பொருள்களையும் நமக்கு தந்திருக்கிறது. அவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். விடாமல் நீர் அருந்திக்கிட்டே இருந்தாலே 1000 நோய் போயிடுதுங்கிறாங்க. கோடையை சமாளிப்போம்.